இந்த மாதிரி அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்மையிலே அவருக்கு அந்த தகுதியா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் தமிழக முதலமைச்சராக அந்த கட்சி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு எல்லாருமே அவரை இன்னைக்கு வசைபாடி கொண்டிருக்காங்க. பொதுமக்களே எந்த கட்சி அழிக்கணும்னு புரட்சி தலைவர் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் சபதம் ஏற்றார். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த தலைவர் உருவாக்கின கட்சி. அதே மாதிரி அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை கொல்ல முயற்சித்தது திமுக. லாரி ஏற்றி துச்சாதன முறையில் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு கூட பாராம முடிய பிடிச்சி அடிச்சு பாஞ்சாலி அந்த பாரத போர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகடை வீச அதுல எப்படி துரியோதனன் பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்தாங்க. அது மாதிரி பல துரியோதனன்கள் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முன்னாலேயே அம்மாவை சேலையை பிடித்து மேலே குத்தியும் எல்லாம் ஒரு பெண்ணைன்னு கூட பாராமல் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவலங்கள் அரங்கேறியது. ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில அம்மா என்ன சொல்லிட்டோம், இந்த சட்டமன்றம் செத்து போச்சு, திமுகவே என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்கிறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் பேசினார், இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, இன்னைக்கு அவர் போறதை பத்தியே இல்லை, இன்னைக்கு தனி மனிதனா மாறிட்டார். இன்னைக்கு அங்க போறதெல்லாம் என்ன, அவர் கூட அவருக்காக ஆளுகளை என்னென்ன திமுகவில் இருந்து போர்வையில் அண்ணா திமுகவில் இருந்து விலகிறார்கள். திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிட்டு கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ் அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது, முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான